நீங்க இன்ஸ்டாகிராம் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்களா இல்ல சோசியல் மீடியாவில் அது ஆக்டிவிட்டியா இருப்பீங்களா? இனிமேல் ரீல்ஸோ ஷார்ட்ஸோ பொது இடத்துல பாத்துறாதீங்க. 1000 ரூபாய் ஸ்பாட் பேமெண்ட் ஃபைன் தட்டி தூக்கிடுவாங்க. என்னப்பா சொல்ற அப்படின்னு தானே கேக்குறீங்க. இந்தியன் ரயில்வேஸ்ல ஒரு புதிய அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, நீண்ட நேர பயணம், அதாவது ஸ்லீப்பர் கோச் போட்டு நம்ம ரொம்ப தூரம் டிராவல் பண்ற மாதிரி புக் பண்ணி பார்த்துட்டு இருப்போம். அந்த டைம்ல 10 மணிக்கு மேல ரீல்ஸோ ஷார்ட்ஸோ பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிற வகையில நம்ம ஏதாவது பண்ணோம், சோசியல் மீடியா அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா 1000 ரூபாய் ஸ்பாட் ஃபைன் போட சொல்லி ஒரு புதிய அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த அப்டேட் மட்டும் இல்லாம 2025ல என்னென்னலாம் சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க, அது 2025ல எப்படிலாம் கொண்டு போக போறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருங்க, எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பொதுவா இந்தியன் ரயில்வேஸ் அப்படிங்கிறப்ப அதிகப்படியான மக்கள் பயணம் செய்யற ஒரே ஒரு வழித்தடம் எதுனா ட்ரெயின் தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா லாங் டிராவலா இருக்கட்டும், எதா இருந்தாலும் நம்ம அதிகப்படியா ட்ரெயினை தான் சூஸ் பண்றோம். அதுல ஒரு புது அப்டேட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 120 நாள் அட்வான்ஸ் புக்கிங் வந்து பாத்தீங்கன்னா 120 நாளுக்கு முன்னாடியே ஓபன் பண்ணிடுவாங்க, நம்ம புக் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்ப அதை கம்மி பண்ணிட்டாங்க. இப்ப 60 நாளுக்கு தான் கொடுத்திருக்காங்க. அதாவது 120ல இருந்து பாதி கிட்டத்தட்ட கம்மி பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா 60 நாளைக்கு முன்னாடி முன்பதிவானது தொடங்கும் அப்படிங்கிற ஒரு புதிய அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. பழைய மாதிரி 120 டேஸ்க்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அலட்சியமா இருந்துற வேற 60 நாளைக்கு முன்னாடி தான் டிக்கெட் ஓபன் ஆகும் அப்படிங்கிற ஒரு வழித்தட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இது மட்டும் இல்லாம நீங்க தக்கல்ல அதிகமா டிக்கெட் புக் பண்றீங்களா, அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கங்க. தக்கல்ல பொறுத்தவரையும் சீனியர் சிட்டிசன் குழந்தைகளுக்கு தள்ளுபடி இனிமேல் கிடையாது. இதுவரையும் கொடுத்துருந்தாங்க, இனிமேல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா தக்கல் புக் பண்றப்ப சீனியர் சிட்டிசனா இருக்கட்டும் இல்ல குழந்தைகளுக்காக அவங்களுக்கும் கண்டிப்பா சார்ஜஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப தக்கல்ல நீங்க டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க, போகும்போது அதாவது தக்கல்லையே வெயிட்டிங் லிஸ்ட் எல்லாம் பேருக்கு வரும். அந்த மாதிரி இருந்து உங்களுக்கு டிக்கெட் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆயிடும். இன்கேஸ் தக்கல்ல டிக்கெட் ஓகே ஆனதுக்கு அப்புறம் நீங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ₹1 கூட ரிட்டர்ன் வராதுங்க. ஃபுல் அமௌண்ட் வந்து நாட் ரீஃபண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. சரி ஓகே, இது தக்கல்ல உள்ளவங்களுக்கு தானே. நார்மலா நான் டிக்கெட் புக் பண்றப்பா, நான் வந்து கேன்சல் பண்றேன், எனக்கு வந்து போறதுக்கான இது இல்ல, அந்த டேட்ல வந்து எனக்கு அந்த மாத்திட்டேன், நான் ப்ரோக்ராமே மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றவங்களுக்கு அதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த சார்ட் ப்ரிப்பரேஷன் டைம் அப்படிங்கிறது 8 மணி நேரத்துக்கு முன்பாவே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த சார்ட் ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி நீங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 57% வந்து பாத்தீங்கன்னா ரீஃபண்ட் அமௌண்ட் ரிட்டர்ன் ஆகும். இதே சார்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னா அதிகப்படியான அமௌண்ட் வந்து புடிச்சுக்கிட்டு மீதி தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் கொடுத்திருக்காங்க. இதுவே அதாவது மிக குறுகிய நேரத்தில், இப்போ எனக்கு 8 மணி ட்ரெயினுங்க, நான் வந்து 5 மணிக்கெல்லாம் கேன்சல் பண்றேன் அப்படின்னா பேமெண்ட் ரிட்டர்ன் வராது, ஃபுல் ரீஃபண்ட் ஆகவே ஆகாது, ₹1 கூட ரிட்டர்ன் வராது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் கொடுத்திருக்காங்க. அதனால கேன்சல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டைம்க்கு 2 டைம் யோசிச்சு பண்ணுங்க. ஏன் அப்படின்னா 3 நேரம் கொடுத்திருக்காங்க. சாட் ப்ரிப்பரேஷன், ஆஃப்டர், பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைமுக்கு 3 விதமான அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் வர மாதிரி. சாட் ப்ரிப்பரேஷன் அதுக்கப்புறம் புக் பண்ணீங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா பேமெண்ட் ரிட்டர்ன் வராது. அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் பார்த்து கேன்சலேஷன்லாம் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், லக்கேஜ் இந்த பக்கம் வாங்க. ஒரு ஆள் எவ்வளவுதான் எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்குல்ல. பஸ்லயா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே ஒரு லக்கேஜ், மினிமம் லக்கேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பா கொடுப்பாங்க. சேம் அதே மாதிரி தான் ரயில்வேலையும் புது அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ்னு சொல்லிட்டு நமக்கு கேட்டகரி வைஸா இருக்கு. அந்த விதத்துல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா ஸ்லீப்பர். அதாவது ஸ்லீப்பர்ல போறீங்க, நீங்க ஸ்லீப்பர்ல புக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 kg அதாவது 40 கிலோ வரையும் உங்களோட லக்கேஜ் வந்து எடுத்துட்டு போறதுக்கான உரிமை அளிக்கப்படும். அதற்கு மேல போனுச்சு அப்படின்னா ஃபைன், எத்தனை கிலோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபைன் போட்டுருவாங்க. அதனால அதை செக் பண்ணிக்கங்க. ஸ்லீப்பர்ல போனவங்களுக்கு 40 கிலோ வரையும் அலௌடு உண்டு. அதாவது ஏசி 3 அந்த டயர் 3 சொல்றோம்ல, அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா 40 kg வரையும் கொடுத்திருக்காங்க. அடுத்தது ஏசி 2 அந்த டயர் 2 சொல்றோம்ல, அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா 50 kg. அவங்களுக்கு அந்த ஏசி 2 அந்த செகண்ட் கிளாஸ், அந்த செகண்ட் ஏசிலேயே வருதுல, அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 50 கிலோ வரையும் அவங்களோட லக்கேஜ் வந்து எடுத்துட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தளர்வையும் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதாவது டிசம்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் 70 கிலோ வரையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போறவங்களுக்கு லக்கேஜ் எடுத்துட்டு போறதுக்கான உரிமை வந்து கொடுத்திருக்காங்க. இதை தவறும் பட்சத்தில், அதாவது நான் வந்து 50 கிலோ எடுத்துட்டு போயிட்டேங்க ஸ்லீப்பர்ல அப்படின்னா எத்தனை கிலோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜஸ் போட்டு ஃபைன் கொடுத்துருவாங்க. அதை கொடுக்க முடியாட்டி அப்படின்னா சிறை தண்டனைக்கு போற வாய்ப்பு கூட அதிகமா இருக்கு அப்படிங்கிற அப்டேட்டையும் கொடுத்திருக்காங்க. நார்மலா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாங்க, எங்கேயாவது கொடுத்துருவாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறப்ப பி கேர்ஃபுல், எல்லாமே கேர்ஃபுல்லா தான் எடுத்துட்டு போகணும். ஸோ அதனால லக்கேஜ் எல்லாம் பார்த்து எடுத்துட்டு போங்க. சரி ஓகே, இந்த 40 kg 50 kg எல்லாம் சொன்னீங்கல்ல, அப்ப நான் ஒரு டிவி எடுத்துட்டு போறேன், நான் என்னோட ஃப்ரிட்ஜை எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு எடுத்துட்டு போகவே வேண்டாம். அதாவது உங்களோட உடைமைகள் அப்படின்னா பேசிக்கான திங்ஸ், ட்ரெஸ் எடுத்துட்டு போறோம், இல்ல ஏதாவது வீட்டுக்கு வந்து சின்ன சின்ன மளிகை ஜாமான் ஏதாவது வாங்கியிருப்போம், அந்த மாதிரினா ஓகே. எதெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கறத இதுல கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது எலக்ட்ரிக்கல் ஐட்டம், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 40 கிலோ கம்மியா தான் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது.
எரியும் பொருட்கள், அதாவது சீக்கிரம் ஃபயர் ஆகிற மாதிரி ரொம்ப வந்து காட்டன் வந்து ரொம்ப சென்சிட்டிவான பொருள் ஏதாவது இருக்கு, கெமிக்கல்ஸ் இருக்கு, இல்ல கேஸ் ஸ்டவ் எடுத்துட்டு போறேன், இல்ல வீட்டு உபயோக பொருட்கள் வந்து இது பண்ணி எடுத்துட்டு போறேன், அந்த மாதிரிலாம் அதெல்லாம் எடுத்துட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ சோசியல் மீடியாவில் அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு கப்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர் கோச்ல அந்த இன்ஸ்டன்ட் காஃபி மேக் கரண்ட்ல பிளக் பண்ணிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா டீ வந்து ரெடி ஆயிக்கும். அங்க உள்ள வர டீ வாங்கி கொடுக்காம இது வந்து வாங்கி குடிச்சிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்கல்ல, அதோட எதிரொலி கூட சொல்லலாம். அந்த மாதிரி எங்கேயுமே எதுவும் பயன்படுத்திடக்கூடாது. அப்படி பயன்படுத்தினதை பார்த்தாங்க அப்படின்னா ஸ்பாட் பேமெண்ட் 10,000 ரூபாய் ஃபைன் போட்டுருவாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சிறை தண்டனைக்கு உள்ளாகிற நிலைமை வந்து இருக்கு. ஸோ அதனால சார்ஜ் மட்டும் யூஸ் பண்ணிக்கணுமே தவிர வேற எந்த விதத்தையும் அந்த பிளாக் பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறத ஸ்ட்ரிக்டா வந்து இந்தியன் ரயில்வேஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இந்த லக்கேஜ் இப்போ நான் வந்து என்னோட பைக் எடுத்துட்டு போகணும், என்னோட ஃப்ரிட்ஜ் எடுத்துட்டு போகணும், நான் வந்து லொகேஷன் வந்து வேற சேஞ்ச் ஆகிறேன் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு தனியா பார்சல் சர்வீஸ்னு சொல்லிட்டு ஐஆர்டிசிலேயே இருக்கு. இல்லை நம்ம டைரக்டா ரயில்வே ஸ்டேஷனுமே அதை புக் பண்ணிக்கலாம். போயிட்டு அவங்கள்ட்ட இந்த மாதிரி என்னோட லக்கேஜுங்க அப்படின்னு சொன்னா அவங்க கவர் பண்ணி சீல் பண்ணி தனியா பார்சலுக்குன்னு சொல்லிட்டு 2-3 கம்பார்ட்மெண்ட் ஒதுக்குவாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்ல வந்து ஏற்றிடுவாங்க. அங்க இறக்குனதுக்கு அப்புறம் நீங்க அந்த ரெசிப்டை காமிச்சிட்டு நீங்க வெளியில எடுத்துட்டு போறதுக்கான உரிமையை வந்து ஃபுல்லாவே கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால லக்கேஜ் எடுத்துட்டு போலாம், அதை ப்ராப்பரா எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு வேவை வந்து இதுல வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். முக்கியமான அப்டேட் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இனிமேல் என்ட்ரானாலே கண்டிப்பா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் கண்டிப்பா இருக்கணும். இல்லைங்க நான் விட்டுட்டு போறதுக்காக வந்தேன், இல்ல இப்பதான் எடுக்க போறேன், அந்த மாதிரி நோ எஸ்கியூஸ் அப்படிங்கறதே சொல்லிட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேலையா ஃபர்ஸ்ட் போயிட்டு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் கண்டிப்பா எடுக்கணும். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் இருந்தா மட்டும்தான் ரயில்வே ஸ்டேஷன்ல உள்ள இருக்க முடியும். அதை மீறி இருக்கிற நபர்களை ஸ்பாட் பேமெண்ட் ஃபைனாவும் கொடுப்பாங்க. அது தவறும் பட்சத்தில் சிறை தண்டனை உள்ளாகும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். இன்னும் வேற என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத இப்ப ஸ்பீடா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது ஐஆர்டிசி இணையதளத்துல நம்ம புக் பண்றப்ப இனிமேல் மொபைல் ஓடிபி அப்படிங்கிறது ரொம்ப கட்டாயம், அதுவும் ஆதார் ஓடிபி மிகவும் கட்டாயம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் கொடுத்திருக்காங்க. அதிக பேர் ஐஆர்டிசி ஆப் வந்து ஓபன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அலர்ட்னு சொல்லி காமிச்சிட்டே இருக்கும். அதுல நீங்க ஆதார் கார்டு அப்டேட் பண்ண ஆதார் கார்டு நம்பர் அப்டேட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இந்த இயர் எண்டோட அது க்ளோஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் இயருக்கு டிராவல் பண்ண முடியாது உங்களால. அதுக்கப்புறம் வெப்சைட் ஓப்பனே ஆகாது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால நீங்க ஐஆர்டிசி யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் வந்து கண்டிப்பா அப்டேட் பண்ணிடுங்க. அதாவது இப்போ ஒரு புதிய உச்சத்தை வந்து கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ஐடிக்கும் யூசர் ஐடி எல்லாத்துக்கும் ஒவ்வொன்று கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க மொபைல் வந்து யூசர் ஐடி ஒன்று வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல 24 பேருக்கு மட்டும்தான் நீங்க டிக்கெட் பண்ண முடியும் ஒரு மாசத்துக்கு. அதாவது 24 முறை மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும். அதுவும் நீங்க உங்களோட ஆதார் எண்ணை இணைத்திருந்தால் மட்டும்தான் அந்த 24 டைம் புக் பண்ற பாசிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு மேல போனுச்சு அப்படின்னா இந்த மந்த்துக்கான ஓவர் லிமிட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் யாருக்குமே நீங்க டிக்கெட் புக் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க மட்டுமே 24 டைம் போவீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு புக் பண்ணி கொடுத்துட்டு இருப்பீங்க. சோசியல் சர்வீஸ் மைண்ட்ல பண்ணிட்டு இருப்பீங்கன்னு வச்சுங்க. அதுவே 24 டைம் தான் அப்படிங்கறதையும் ஃபிளெக்சிபிள் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேல பண்ண முடியாதுங்கிற சிச்சுவேஷன் இப்ப கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஆளுக்கு ஒரு ஐடியா வச்சு பண்ணிக்கங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இப்ப உங்களோட டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க புக் பண்ணிட்டீங்க, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. வெயிட்டிங் லிஸ்ட்லயே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆயிடும். ஆனா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து கன்ஃபர்மேஷன் லைட் போயிடுச்சு, அந்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, அதுக்கப்புறம் நீங்க வந்து கேன்சல் பண்றீங்க அப்படின்னா ரீஃபண்ட் அமௌண்ட் சுத்தமாவே வராது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டே கொடுத்துறாங்க. முன்னாடி ஒரு 50%, 57% கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இனிமேல் அதுவுமே வராது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. முக்கியமான ஒன்று, நீங்க டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க, ட்ரெயின்ல போயிட்டு இருக்கீங்க, செக்கர் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணாங்கல்ல, அப்போதைக்கு உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி இல்லனா ஆதார் ஐடி இல்ல லைசன்ஸ் இல்லனா பாஸ்போர்ட் இந்த 4ல ஏதாவது ஒரு அடையாள அட்டையை கண்டிப்பா வர செக்கிங் இன்ஸ்பெக்டர்கிட்ட காட்டி ஆகணும். இதுல பயணிக்கிறது நான் தான் அப்படிங்கறத உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் கொடுத்திருக்காங்க. சோ அதனால இனிமேல் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி போறீங்க அப்படின்னா இந்த ப்ரூஃப்ல ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து நீங்க கண்டிப்பா பாக்கெட்ல வச்சிருக்கிற சிச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. சோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிங்க. தக்கல்ல அதிக பேர் வந்து புக் பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. என்ன அப்படின்னா எந்த டைம்ல தக்கல் வந்து ஓபன் ஆகும். ஏன்னா அது ஓபன் பண்ண அடுத்த 5 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் ஃபுல் ஆயிடும். அதுக்கு வந்து டைமிங் தெரியாமலே பாதி பேர் இருக்கீங்க. அவங்களுக்கு தான் ஒரு அப்டேட்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா காலையில அதாவது ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்ல எதாவது புக் பண்றோம்ல, அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 மணிக்கு ஓபன் ஆயிடும். 10 மணில இருந்து நீங்க புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த ஸ்லீப்பர் செகண்ட் கிளாஸ் இதெல்லாம் புக் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்குலாம் ஒரு டைம் வேணும்ல, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 11 மணி இந்த டைம்ல ஓபன் ஆகும், புக் பண்ணிக்கலாம். இதுல ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குங்க. ஏன்னா 11 மணிக்கு ஓபன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க உள்ள போய் லாகின் பண்ணி ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணி உள்ள போறதுக்குள்ள போதும் நடக்கும். அதுக்குள்ள இருக்கிற டிக்கெட் எல்லாமே காலி ஆயிடும். அந்த சிச்சுவேஷனை நீங்க தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா 11 மணி ஓபன் ஆகுது அப்படின்னா நீங்க அதுக்கு முன்னாடியே அதாவது ஒரு 10:50 இல்ல 10:45 இந்த டைம்ல லாகின் பண்ணிட்டு உள்ள போய் உங்களோட செலக்ட் டிக்கெட்ஸ் எல்லாமே போட்டுறணும். போட்டுட்டு அந்த 11 மணி ஆனிச்சு அப்படின்னா பேமெண்ட் ஓபன் ஆகிடும். அப்படிங்கிறப்ப நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து தக்கல்ல வந்து டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. 80% கண்டிப்பா கிடைச்சிடும். இதை வேணா ட்ரை பண்ணி பாருங்க.
பாருங்க. நம்ம லாஸ்ட் வீடியோலயே ஒரு வீடியோ நம்ம ஷார்ட்ஸ்ல பார்த்திருந்தோம். என்ன அப்படின்னா, கர்ப்பிணி பெண்கள், சீனியர் சிட்டிசன், அதாவது வயதில் முதிர்ந்தோர், இவங்களுக்கெல்லாம் வந்து டிக்கெட் புக் பண்றப்ப அவங்க ஏஜ் கேட்டகரியை நீங்க ஃபில் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா லோயர் பர்த் கன்ஃபார்ம் ஆயிடும். நம்ம போயிட்டு சீட்டு மாத்தி கொடுங்க செக்கர்ட்ட கேட்கறதோ இல்ல அங்க இருக்கிற சக பயணிகள்கிட்ட நம்ம கேட்கறதோ அந்த இதெல்லாம் இனிமேல் தேவையில்லைங்க. உங்களுக்கு சீனியர் சிட்டிசனா இருக்கட்டும் இல்ல கர்ப்பிணி பெண்களா இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லோயர் பர்த் வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு புதிய அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அதிகப்படியான இந்தியன் ரயில்ஸ்ல அப்டேட் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால அதிகப்படியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அது வந்து பாதி மக்களுக்கு வந்து தெரியாம இருக்கிற ஒரு காரணத்தினால அவங்களோட பணத்தை வந்து தேவையில்லாம அந்த இடத்துல செலவு பண்றமா அமைஞ்சிருது. ஏன் அப்படின்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ரொம்ப தெரியாம இருக்காங்க. அவங்கலாம் வந்து சடனா வந்து போலீஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஸ்பாட் பேமெண்ட் ஃபைன் போட்டுறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயில் அப்படிங்கிறதுனால ஸ்பாட் பேமெண்ட் தான் நம்ம கட்டிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆனதுனால இந்த வீடியோவை பார்க்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அதிகமா ட்ரெயின்ல டிராவல் பண்ற ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஃபியூச்சர் அப்கமிங் அப்டேட்ஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன் வரும், அது தெரிஞ்சுக்கங்க. இந்தியன் ரயில்வேஸை பொறுத்தவரையும் அதிகப்படியான அப்டேட்ஸ் வந்து இந்த இயர் அதாவது 2026ல ஆட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. எமர்ஜென்சி அலர்ட், அதாவது ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லயும் அந்த எமர்ஜென்சி சுவிட்ச் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த சங்கிலியை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா ட்ரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிற ஒரு சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்கல்ல. அதுலயுமே சில விதிமுறைகள் அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா அது எதுக்காக ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ல யாருக்கும் திடீர்னு ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, இல்ல ஃபிக்ஸ் வந்துருது, அன்கான்சியஸுக்கு போயிட்டாரு, அவரை வந்து என்ன பண்ணணும் அந்த இடத்துல நமக்கு தெரியல அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல தான் அந்த செயினை வந்து யூஸ் பண்ணணும். அதை மீறி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 500 ரூபாய் ஸ்பாட் பேமெண்ட் ஃபைன் அப்படிங்கறத இப்ப அதிகப்படுத்தியிருக்காங்க. தேவையில்லாம அந்த செயினை பிடிச்சி இழுக்க கூடாது. அதாவது நம்ம கொடுக்க வேண்டிய காரணம் பர்ஃபெக்டா மேட்ச் ஆனா மட்டும்தான் அதுக்கு எந்த விதமான ஃபைனும் எதுவும் இல்லாம அதை வந்து மூவ் பண்ண முடியும். இல்ல நார்மலா வந்து பாத்தீங்கன்னா என்னோட போன் எல்லாம் வந்து ஜெனரேட்டர் யூஸ் பண்ணது கீழே விழுந்துருச்சு, அதை எடுக்கிறதுக்காக நான் இழுத்தேன் அப்படின்னா சொன்னீங்கன்னா அது வந்து சட்டத்துக்கு புறம்பான செயல் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சிருவாங்க. தங்களோட உடைமைகள் பாதுகாப்புக்காக ஒரு அப்டேட்டும் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா ஜன்னல், அதாவது விண்டோ சீட் தான் மேக்ஸிமம் எல்லாமே விரும்புவாங்க. ஸ்லீப்பர் அப்படின்னால கண்டிப்பா விண்டோ இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட பொருட்களை எல்லாமே அந்த ஜன்னல் ஓரத்தில் இல்லாம ஆப்போசிட் சைடுல பத்திரமா வச்சுக்கணும். ஜுவல்ஸ், விலை உயர்ந்த பொருட்கள், போன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருடர்கள் வந்து எளிதா எடுத்துட்டு போற அளவுக்கு இல்லாம கொஞ்சம் டிஃபிகல்ட்டா பார்த்து பத்திரமா வச்சுக்கணும். இதுக்கு நிர்வாகம் எந்த விதமான பொறுப்பும் ஏற்காது அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஹேண்டிகேப்ஸ்க்கு என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க. ஹேண்டிகேப்ஸ் அப்படிங்கிறப்ப இப்ப இருக்கிற காலகட்டத்தில் எந்த ஒரு பிரைவேட் பிளேஸுக்கு நம்ம போனாலுமே அந்த இடத்துல பார்வையற்றவர்களுக்கோ இல்லை ஹேண்டிகேப்ஸுக்கோ அந்த சிம்பிள்ஸோ அந்த பார்வையற்றவர்களோட அந்த ரீடிங் கேப்சர்ஸ் எல்லாம் அதிகப்படியாக வைக்கிறதே இல்லை. எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனில் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. மற்ற இடத்துல வந்து யாருமே வைக்கிறது இல்லை. அது ஒரு சோகமான செயலாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த எல்லோ கோடு, அந்த எல்லோ லைன் கொடுத்துருப்பாங்களா, அதை தாண்டி அவங்க நிற்கக்கூடாது. ஹேண்டிகேப்ஸ் வந்து எல்லோ லைனை தாண்டி நிற்கக்கூடாது. அவங்களுக்கு வரையறை செய்யப்பட்ட இடத்துல தான் இருக்கணும். வேற கூட்டம் அதிகமான இருக்கிற பகுதியில் டைம் ஆயிடுச்சு நான் வந்து ஏறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சுச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணாதீங்க. பிஃபோரா ஏறிக்கீங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஜென்ஸ் அதிகமாக ஏறவே கூடாது. அதிகமாலாம் இல்லை, ஏறவே கூடாது. அது பெண்களுக்கு பாதுகாப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு சில ட்ரெயினில் தான் இருக்கும், எல்லா ட்ரெயின்லையும் இருக்கும் அப்படிங்கிறது பாசிபிலிட்டி இல்லை. இருந்தாலும் வந்தே பாரதில் இப்போ ஸ்லீப்பர் வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. அது என்னையிலிருந்து செயல்படுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த அப்டேட்லாம் சொன்னீங்க. இந்த படியில் தொங்கிட்டு போகிறதுக்கு ஏதாவது சொன்னீங்களா அப்படின்னு தான் சொல்றீங்க. ஆமாங்க, ஸ்டெப்பில் பயணிக்கவே கூடாது. நம்ம படிக்கட்டில் உட்காந்துட்டு போகிறதோ இல்லை தொங்கிட்டு போகிறதோ இது வந்து நம்மளோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறத விட இந்தியன் ரயில்வேஸ் ஃபுல்லாக ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல நின்று ரீல்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, இது வந்து செக்கிங் இன்ஸ்பெக்டர் தான் உள்ள வராங்கல்ல, அவங்க கனலில் நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா ஸ்பாட் பேமெண்ட் 10,000 ஃபைன் பண்ணிடுவாங்க. நீங்கள் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கணும், நான் எங்கே போனாலும் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படியில் தொங்கிட்டு போகிறது இல்லை ஸ்டெப்பில் உட்காந்துருக்கிறப்ப வீடியோ எடுக்கிறது இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு எடுத்துறாதீங்க. மாட்டினீங்க அப்படின்னா செஞ்சிடுவாங்க. நம்மளோட பயணத்தில் நம்மளோட உயிரை இழக்கிற மாதிரி எந்த விதமான செயல்களும் செய்ய வேண்டாம். வெடிக்கும் பொருட்கள், எளிதில் பற்ற வைக்கக்கூடிய பொருட்கள், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து பொது இடத்துல கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ அதனால் எடுத்துகிட்டு போக வேண்டாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல சுவாரஸ்யமான நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.